ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ட்ரை கலர் இட்லி தான் பண்ண போகிறேன். 3 வண்ண இட்லி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி செய்கிறதுக்காக புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன ஸ்லைஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக. ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து க்ரீன் கலருக்கு. இப்போ வந்து நம்ம ரெட் கலர் சட்னிக்காக ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/4 வெங்காயம் அளவுக்கு நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் சட்னி செஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. சூடாகட்டும். கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து மசியாக வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக அந்த தக்காளி கொஞ்சம் மசியட்டும், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த சட்னியை எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். சூடாகட்டும். கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுபடட்டும். தேங்காய் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் போட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப புளி போடாதீங்க. பாருங்கள், புளி போட்டு வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சட்னி நம்ம எடுத்த அளவுக்கு தேவையான உப்பு. பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது தனியாக, தக்காளி சட்னி தனியாக ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளிக்கு வந்து தக்காளி நல்லா அரைச்சி சட்னிக்கு. இப்போ மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நெய்ஸாக தக்காளி சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதே மிக்சியில் நம்ம புதினா சட்னியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா சட்னியும் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து இதே மாதிரி நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நான் புதினாவும் அரைச்சிட்டேன். பாருங்கள், 2 கலர் சட்னி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓரம்லாம். அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும், அதுக்காக. பாருங்கள், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் போடலாம்.
அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்கு. 2 டம்ளர் தண்ணி போட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் மாவு போட்டுக்கிறேன். பாருங்கள், இட்லி பாத்திரம் கீழே வந்து கப்பு இல்லைன்னா ஏதாவது நீங்கள் அடியில் வந்து நவுறாமல் இருக்கிற மாதிரி, மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அடியில் ஸ்டாண்ட் ஏதாவது கூட வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த இது வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இட்லி வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்து இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் கலர் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெட் கலர் இட்லிக்கு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதில் பாதி தக்காளி சட்னி எடுத்துக்கிறேன், மீதி அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 2 கரண்டி மாவு போட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா இட்லி, பாருங்கள் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு லேயரு. இப்போ நம்ம தக்காளி இட்லி வந்து மேலே வந்து செகண்ட் லேயராக போட்டுக்கலாம். அப்படியே நல்லா பரப்பி விட்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எத்தனை கலர் இட்லியாக கூட வித்தியாசமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 கலரில் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், செட் ஆகிடும். நம்ம அடுத்த கலர் போட்டுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம தக்காளி சட்னியில் செஞ்ச மாதிரி அதே மாதிரி புதினா சட்னிலையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து அதே மாதிரி வந்து ஒரு 3 கரண்டி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் போட்டால் போதும். ரொம்ப நேரம் இட்லி வேக வைக்காதீங்க. இது கலர் போடுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் போட்டுக்கோங்க மேலே. பாருங்கள், இதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீதி சட்னி அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இதுவும் செட் ஆகிடுச்சு. ஆரஞ்சு கலரும் ஒரு 10 நிமிஷம் தான் நான் வச்சேன். இது வந்து இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் லேயர் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதுவும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடுறேன். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம பாருங்கள் கொஞ்சமாக வெந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒயிட் கலர் லேயர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மேலே மறுபடியும் நான் ஒயிட் கலர் லேயர் போடுறேன். பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து நம்ம இட்லி வந்து எவ்வளோ நேரம் வேகுதோ அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்தியில் குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அடியில் தண்ணி குறைஞ்சிடும். நீங்கள் குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட போட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நீங்கள் பார்த்து பக்குவமாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் ஒட்டுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டு அப்புறம் எடுத்துடுறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் மறுபடியும் இட்லி வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்கள். உடனே எடுத்திங்கன்னா இட்லி வந்து உடஞ்சி போயிடும், இல்லைன்னா ஒட்டி வரும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், நான் சூடாகவே கொஞ்சம் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக. இது வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறமே நீங்கள் வந்து ஓரெல்லாம் கத்தியில் எடுத்து விட்டு அப்படியே நீங்கள் கவுத்து போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இட்லி வரும். பாருங்கள், இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், லேயர் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஆற வச்சு கட் பண்ணுங்கள், நல்லா ஒட்டாமல் வரும் கத்தியில்.
நீங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி இட்லி செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சட்னியே இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த இட்லி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி 3 கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சூடாகவே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஒட்டாமல் வரும் அப்படியே. பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்காக பட்டர் வந்து ஒரு சின்ன க்யூப், பாருங்கள் அதே பேன் வச்சுருக்கேன். ஒரு சின்ன க்யூப் பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அது மெல்ட் ஆகட்டும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கடுகு வெடிக்கிட்டும். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சமாக வறுப்படட்டும். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி பாருங்கள் மேலே அப்படியே தாளிப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் இந்த இட்லியை அப்படியே போட்டு பேனில் கிளறி எடுத்துடலாம். நான் வந்து மேலே வந்து அப்படியே மேலே அலைக்கா போட்டுக்கிறேன். இந்த இட்லி வந்து பட்டர் ஸ்மெல்லோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதுக்கு மேலே கொத்தமல்லி பச்சையாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட்டர் அப்படியே நான் மேலே போட்டுக்கிட்டேன். பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம தாளிப்பும் போட்டுக்கிட்டோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போது பாருங்கள் அப்படியே வந்து இட்லி மாதிரி நல்ல ஷேப்பாக வந்திருக்கு. பாருங்கள் இப்படி இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். பாருங்கள் சாஃப்டாக இருக்கும். இது நல்லா நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவில் தான் செய்கிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சட்னி இல்லாமல் கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள், இதுக்கு நான் 3 கலர் சட்னி வச்சுருக்கேன். வேர்க்கடலை சட்னி நான் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். புதினா சட்னியும் தக்காளி சட்னியும் நம்ம இட்லியில் ஸ்டஃபிங் பண்ண போட்டோம் இல்லையா, அதுதான் என் சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.